அண்மை செய்தி. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என விசிக எம்எல்ஏ வன்னியரசு சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திண்டிவனத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வன்னியரசு ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே. அவர் சொல்லுகின்றார், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இது திருமாக்காலம், இனி உயர்வோம் மேலும் மேலும் என்கின்றார். அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன் என்று சொன்ன கட்சி தமிழகத்திலே தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று திமுக தலைமையிடம் தொடக்கத்தில் பேசத் தொடங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக தலைமை அதற்குரிய பதிலை தரவில்லை என்றெல்லாம் வெளிப்படையாகவே விசிகாவினர் தொடர்ந்து கூறி வந்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுகவும் ஒரு இணக்கமான போக்குடன் தேர்தல் காலத்தை எதிர்கொள்ள முடியாமல் போனதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரிகளோடு தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக பேசிக் கொண்டிருந்தார்கள். திருமாவளவன், நான் தனிப்பட்ட எந்த முடிவையும் எடுக்கப் போவதில்லை, கம்யூனிஸ்ட் கட்சியை, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றார்களோ அதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி வந்தால், ஒரு பக்கம் ஆளுநர் விஜயை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருந்தார். மற்றொரு பக்கம் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை குறிப்பிட்டும் அவருடைய நகர்வுகளை குறிப்பிட்டும் பேசிக்கொண்டே இருந்தார் திருமாவளவன். இந்த நிலையில்தான் இன்று பிற்பகல் முதலே திருமாவளவனுடைய நகர்வுகள், அவர் எங்கே செல்லுகின்றார் என்பதெல்லாம் வழக்கமான நடைமுறையில் இருந்து மாறுபட்டதாக இருந்தது. ஒரு கட்டத்திலே தியாகராய நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலே திருமாவளவன் தங்கியிருந்தார் பிற்பகலுக்கு பிறகு. எனவே திருமாவளவன் டி நகருக்கு வரக்கூடிய விஜயை சந்திப்பார், கம்யூனிஸ்டுகளோடு இணைந்து செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்பார், தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்து விட்டோம் என்ற செய்தியினை பதிவு செய்வார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு கட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகளும் கூட அதை செய்தியாளர் சந்திப்பிலே உறுதி செய்திருந்தார்கள். திருமாவளவனும் ஆதரவு கடிதம் கொடுத்து விட்டார் என்பதாக சொல்லி இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இது திருமாக்காலம் என்கின்ற ஒரு பதிவை வன்னியரசு வெளியிட்டிருக்கின்றார். வன்னியரசினுடைய இந்த பதிவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே திருமாவளவன் எங்கே இருக்கின்றார் என்றால், திருமாவளவன் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் இருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருந்தால் இந்த நேரத்திலே ஸ்டாலின் இல்லத்திலே சென்று அவர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்காது. அது மட்டுமல்லாமல் வெளிப்படையாக இதுவரை திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்ததாக எந்த அறிவிப்பினையும் வெளியிடவில்லை. எனவேதான் இது ஒரு குழப்பமான நிலைக்கு மீண்டும் விட்டு சென்றிருக்கின்றது. அதே நேரம் வன்னியரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஒருவேளை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கின்ற தங்களுடைய கோரிக்கையை தமிழக வெற்றி கழகம் இதுவரை நிறைவேற்றுவதற்கான அதிகாரப்பூர்வ உறுதிமொழியினை தராததன் காரணமாகவே தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவை வெளிப்படையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவிக்காமல் இருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் வன்னியரசு சொல்லக்கூடிய இந்த கருத்து என்னவென்றால், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், இது திருமாவளவனின் காலம் என்பதை வன்னியரசு அழுத்த நிறுத்தமாக சொல்லி இருக்கின்றார். எனவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கின்ற எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு நீங்கள் ஒப்பு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம், நாங்கள் ஆதரவு கொடுக்காமல் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் அமர முடியாது என்பதை தான் இது திருமாக்காலம் என்ற வரியின் மூலமாக வன்னியரசு தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதனுடைய கட்சியின் தொண்டர்களுக்கும் எடுத்து கூறுகின்றாரோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரான ஒரு சில கருத்துக்களை இன்றைய நாளிலே சொல்லியிருந்தார்கள். சிந்தனை செல்வன் போன்றவர்கள் கடுமையாக விமர்சித்திருந்தார்கள் விஜயை விமர்சித்து தொடர்ந்து அவர்கள் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் கருத்துக்களை. இந்த சூழ்நிலையிலே வன்னியரசும் கூட ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இனிமேல் வரக்கூடிய காலம் திருமாவளவனின் காலம், இப்போது இருக்கக்கூடியதும் திருமாக்காலம் தான் என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். எனவே இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரசியல் வாய்ப்பை பயன்படுத்தி விஜய்க்கு ஒரு நெருக்கடியை தந்திருக்கின்றார்கள் என்பதாகவே அரசியல் களத்தில் பார்க்கப்படுகின்றது. விஜய்க்கு நீங்கள் ஆட்சியில் பங்கு தருவேன், அதிகாரத்தில் பங்கு தருவேன் என்று சொன்னால் மட்டும்தான் சிறுத்தைகளுடைய ஆதரவு கிடைக்கும் என்பதை வன்னியரசு எடுத்து கூறியிருக்கின்றார் என்பதாகத்தான் அவருடைய இந்த சமூக வலைதள பதிவை பார்க்க முடிகின்றது. எனவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்றால் திருமாவளவனுக்கு ஏதேனும் பதவி கொடுக்க வேண்டுமா? அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இல்லை, ஆனால் வரக்கூடிய நாட்களிலே அவர் 6 மாதங்களுக்குள்ளாக கூட தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியும். எனவே இப்பொழுதே நீங்கள் அவருக்கான பதவியை உறுதி செய்து கொடுங்கள், 6 மாதங்களுக்குள்ளாக ஏதேனும் ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற செய்து திருமாவளவனை வெற்றி பெற செய்து அந்த பொறுப்பில் தொடர வைத்துக் கொள்ளலாம் என்பதாக அவர்கள் கோரிக்கை வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வன்னியரசுக்கு அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடியவர், அவருக்கு ஏதேனும் அமைச்சர் பதவி வேண்டும், துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று திருமாவளவன் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றாரா என்றும் தெரியவில்லை. ஆனால் தெளிவாக வன்னியரசு ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இந்த 3 வரிகளை மட்டுமே அவர் பதிவிட்டிருக்கின்றார். மொத்தமாக 4 வரிகள் இருக்கும். அந்த 4 வரிகளுக்குள்ளாக தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக வன்னியரசு எடுத்து கூறிவிட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை
ஆதரிக்க வேண்டும் என்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்கின்ற உறுதிமொழியை விஜய் எங்களுக்கு தர வேண்டும் என்பதைத்தான் அழுத்தம் திருத்தமாக இப்பொழுது வன்னியரசு சொல்லி இருக்கின்றார். ஏற்கனவே இந்த தேர்தலிலே தொங்கு சட்டசபை உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கணித்து அதற்கு ஏற்ற முறையிலே காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிப்பினை வெளியிட்டிருந்த திருமாவளவனுக்கு அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்தவர்களே ஒரு சிலர் அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்பட்டது. அதன் காரணமாக தேர்தல் அரசியலில், அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய தன்னுடைய முடிவை கைவிட்டார் திருமாவளவன். இப்பொழுது தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மறு வாய்ப்பாக தமிழக வெற்றி கழகம் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி என்பதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விதமாக இந்த நிர்பந்தத்தை திருமாவளவன் உருவாக்கி இருக்கின்றாரோ என்கின்ற ஒரு கண்ணோட்டம் தான் முன்வைக்கப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்போது வரை காங்கிரஸ், இடதுசாரிகள் 2 கட்சிகள் மட்டுமே ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுவரை வெளிப்படையாக எந்த கருத்தையும் சொல்லாமல் இருக்கின்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சற்று முன்பாக நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கின்றோம் என்பதாக வெளியிட்ட கருத்தை உடனடியாக திரும்ப பெற்றுக்கொண்டு தாவேகாவிற்கு ஆதரவு இல்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள். இப்போதைய நிலையில் இன்னும் 2 உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவை. மீண்டும் ஒருமுறை தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவார் என்ற அந்த ஒரு ஆர்வம் தள்ளி போகின்றது. விஜய் முதலமைச்சர் ஆவதில் மீண்டும் ஒரு சிக்கல் உருவாகி இருக்கின்றது. மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு விஜய் முதலமைச்சர் ஆக போகின்றார் என்கின்ற கருத்து வருவதும், அதன் பிறகு அதில் ஒரு தேக்க நிலை உருவாவதும் அவர்களுக்கு ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாகத்தான் பார்க்கப்படும். ஆனாலும் அரசியலிலே என் கணக்கு என்பது முக்கியத்துவம் கொண்ட ஒன்று. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.